எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் திரும்பவுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். ஒரு அருமையான வேதவசனம் இப்படியாக சொல்கிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு விடுதலை கொடுக்கிற நாமம் அது இயேசு என்ற நாமம். இயேசு கிறிஸ்து என்ற அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை உள்ளது. வானத்தின் கீழெங்கும், வானத்திலே கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆம் பிரியமானவர், இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட ஒரே நாமம், உலகத்தில் இருக்கிற எல்லா சகல ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த நாமம் இயேசு என்ற நாமம். அந்த நாமத்தினை விடுதலை உண்டு. அந்த நாமம் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அது மாத்திரமல்ல இந்த மரண அவஸ்தையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நித்திய ஜீவனுக்குள்ளாய் நம்மை அழைத்து செல்கிறதா இருக்கிறது. அதனால தான் இங்கே சொல்லப்படுது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பே இல்லை என்று சொல்லி. இந்த உலகத்திலே நாம் ரட்சிக்கப்பட, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட, சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட, இந்த மரணக்கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட, இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் அது இயேசு கிறிஸ்து என்ற நாமம். அந்த நாமத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது, அந்த நாமத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, அந்த நாமத்தை விசுவாசித்து அவரோடு கூட நாம் ஐக்கியப்படும் போது, ஆண்டவர் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல அந்த பரலோகத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஒரு விடுதலை உள்ள ஒரு ஜீவியம், சமாதானம் உள்ள ஒரு ஜீவியம், ஒரு சந்தோஷமான ஜீவியம், இருள் நீங்கி வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் உதிக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஜீவியத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம் என்று இந்த கால வேளையில் பார்க்கிறோம். அதனால இந்த கால வேளையில அந்த நாமத்தை நோக்கி பார்ப்போம். அந்த இயேசுன்ற நாமத்துக்கு நம்மை முழுவதுமா அர்ப்பணிப்போம். அந்த நாமம் விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.